தீம் பார்க் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, பீச் சைடில் போயிட்டு வரும்போதும் சரி, அங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூவி ரேஸ் தண்ணியில் பட்டு ஃபேஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே மெயின் ரீசன் வந்து என்னென்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். சன்ஸ்க்ரீன் எப்படி இந்த விஷயத்துலாம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, Hello, I am Dr. Shenbagraj from Dermis Skin and Hair Clinic, Trichy. Most of the people இப்போ இருக்கிற காமன் டவுட்ஸ் வந்து என்னென்னா, ஹில் ஸ்டேஷனோ இல்லை ஏதாவது பீச் சைட்ஸோ இல்லை நம்ம ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி டார்க் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சில பேருக்கு வீட்டில் தான் இருக்கிறாங்க, தென் நார்மல் கேஜெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, நார்மல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் அப்படி இருந்தாலும் டார்க் ஆகிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே மெயின் ரீசன் வந்து என்னென்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். சன்ஸ்க்ரீன் எப்படி இந்த விஷயத்துலாம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, இதே சம்டைம்ஸ் இவங்க ஹில் ஸ்டேஷன் போகிறாங்க, அப்படியே ஊட்டியோ கொடைக்கானலோ போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் யூவி ரேஸ் வந்து அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், யூவி இண்டெக்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மல் ஏரியாஸை விடவே அமௌண்ட் ஆஃப் யூவி ரேஸ் ஊட்டி அண்ட் கொடைக்கானலில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் கட்டாயமாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரி தீம் பார்க் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, பீச் சைடில் போயிட்டு வரும்போதும் சரி, அங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூவி ரேஸ் தண்ணியில் பட்டு ஃபேஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போதும் யூவியோட டேமேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனாலுமே இந்த சன் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படி யூவி ரேஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளூ லைட் அப்படின்றதும் நம்ம ஃபோட்டோ டேமேஜ் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது எதுலேருந்துலாம் வரும் அப்படின்னா நம்ம கேட்ஜெட்ஸ்லேருந்து வரும், தென் சிஸ்டம்லேருந்து வரும். ஸோ அதனால தான் நிறைய பேர் இண்டோர் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே செய்கிறாங்க, பட் இண்டோர்லேயே தான் இருக்காங்க அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த மாதிரியான ஃபோட்டோ டேமேஜ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களுமே கட்டாயமாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேண்டியதாக தேவைப்படும். மற்றவங்க எல்லாருக்கும் யூஸ்வலாக இருக்கிற காமன் டவுட் என்னென்னா, சன்ஸ்க்ரீன் கட்டாயமாக எல்லோரும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யூவி இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 9 to 11 கிட்ட இருக்கும். யூவி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெதர் நீங்கள் சன்ஸ்க்ரீன் தேவையில்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். அது லெஸ் தென் 5 லெஸ் தென் 4 போகும்போது நம்ம இல்லாமல் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அரௌண்ட் 9 to 11 கிட்ட தான் இருக்குதுன்றதுனால சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இங்கெல்லாம் போகும்போது நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டார்க்னஸ் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு எதாவது இருந்தாலும் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். Thank you.